இருந்த எண்ணங்கன்ற மனசை விட்டுட்டு, அந்த பிலாசபியை விட்டுட்டு இருக்க கூட பிலாசபி வரணும். அவருடைய பிலாசபி, அவருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் மிக உயர்ந்தது. தேவனுடைய எண்ணங்கள் என்னை குறித்த மிக உயர்ந்த எண்ணங்கள் எனக்கு உண்டாகும்படி எனக்கு வார்த்தை அருளி இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் எப்படி இருதயத்தில் யோசிக்கிறானோ எண்ணுகிறானோ அப்படி இருக்கு. அதனாலதான் உள்ள எதை வேணாலும், வீட்டை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு தெரியும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. வீட்டை நீங்க நல்லா என்ன பாருங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, எங்கேயோ போறீங்க, வீட்டுல புடவை நரகெல்லாம் நிறைய அதை பீரோ போட்டு பூட்டி, அது பூட்டு மேல பூட்டு போட்டு வெளியில வந்து பூட்டு போட்டுட்டு போகும்போது ஒரு தடவை பார்த்துட்டு அங்க பூட்டு போட்டு இப்படி ஒரு தடவை வந்தாச்சு, திரும்ப ஒரு தடவை போயிட்டு பூட்டு ஆட்டி வந்தோமே. நீங்க எப்படி பாஸ்டர் இதெல்லாம் தெரியும்? நிறைய பேர் நான் கண்ணால பார்த்துருக்கேன். நான் எங்க தாத்தா கடை வங்காளச்சாவடியில கடை 3 கடை இருந்தது. நைட்டு எல்லாரும் கடை மூடுவாங்க. இந்த வேடிக்கையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லா சரக்கும் உள்ள வச்சுட்டு கடையை பூட்டிட்டு அப்படியே நின்று பண்ணி கொஞ்ச நேரம் நிற்பான், அப்படின்னு சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஒரு தடவை போயிட்டு திரும்ப வந்து நின்றுற இவ்வளோ ஒரு பயம், எவனா எடுத்துன்னு போயிட போறாங்க. எல்லா காவலோடும் பூட்டை போட்டு பூட்டி ஆட்டி பார்த்துட்டு கொஞ்ச தடவை போய் அவ்வளோ தூரம் போயிட்டு பின்னாடி ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க. உள்ளமெல்லாம் அங்கதான் இருக்கு. வேதம் சொல்லுது, எல்லா காவலோட அந்த மாதிரி இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனத்தை பூட்டு போட்டு உள்ள வச்சுக்கோ. ஒருத்தன் திருடங்க, நான் எப்ப பார்த்தாலும் உலகத்தை திருட 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 முயற்சி. அவன் பிலாசபி, அவன் எண்ணத்தை, அவன் அவுட்லுக்க உனக்கு கொடு. மனைவி சரியில்லை, உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் கணவன் சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, உன் தொழில் சரியில்லை, எல்லா காவலோட பூட்டு போட்டு சொன்ன இல்ல இல்ல எல்லாம் சரியா இருக்கு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், என்னால. ஆமென். நீங்க என்ன நல்லா ஆயிட்டாலுமே வாழ்க்கை நல்லா ஆயிடும். ஏன்னா அதுல இருந்தா இஷ்யூ, இருதயத்தில் இருந்து தான் இஷ்யூஸ் இங்கிருந்து தான் பிறக்க போகுது. பிறப்பிக்கிற இடம் இதயம் ஒரு நல்ல நிலம், அங்கிருந்து தான் சுழற்சி வரப்போகுது. நல்லா கவனிங்க. அதனால அது உள்ள என்ன விதைக்கிறோம், அது உள்ள என்ன தங்குது, அது என்ன இருக்குதுன்றதை கவனிக்கணும். சும்மா கண்டதையும் ரோட்ல போறதையும் யாரோ ஒருத்தர் வழிபோக்கம் சொல்றதையும் யாரோ ஒருவர் வெளியிடக்கூடிய கருத்துக்களை கொண்டு ஒன் இதயத்தில் விதைக்கும் பொழுது சில பேர் அதை உள்ள ரொம்ப காவலா வச்சிருக்காங்க. யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்க எண்ணம், அவங்க வியூ, அவங்க அவுட்லுக் கொடுத்துட்டாங்க. உன் வீட்டில் 2 கட்டு இருக்கு. இப்ப அந்த அம்மா அந்த 2 கட்டை எல்லா காவலோடும் உள்ள காத்துக்குச்சு. யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஒரு கணவனை பார்த்த மகனே, உன்னுடைய தொழில ஒரு பெரிய சரிவு உண்டாத பார்த்தேன். அந்த பிலாசபிய, அந்த தத்துவத்தை, அவங்க சொன்னதை, அவங்க கொடுத்த லுக், அவங்க பார்த்ததை இவங்களுக்கு கொடுத்த உடனே எல்லா காவலோடும் உள்ள வச்சிட்டான். நான் சொல்கிறேன், உலகத்திற்கு ஜனங்கள் என்ன சொன்னாலும், யார் கனவு பார்த்து சொன்னாலும், எப்படிப்பட்டவர்கள் சொன்னாலும், உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்காக ஒருவர் மனிதனாக வந்து சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருந்தது எப்படி? அவர் சொன்னார், உன் தாய் மறையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் தலையில் உள்ள முடிகள் ரோமங்கள் எல்லாம் இருக்கிறதே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேனே, உன்னை நான் பெருக பண்ணாமல் இருப்பேனோ, உன்னை ஆசீர்வதிக்காமோ, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென். யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு ஆவியானவர் சொன்னான்னு பிடிச்சிக்காத. ஆவியானவர் சொன்ன வசத்தின்படி தான் பேசுவார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏற்கனவே நல்லது இருக்கு, அதை இழக்காம இருக்கணும்னா, இருக்கிறத பத்திரமா வச்சுக்கணும்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை களைஞ்சணும். அப்ப ஏற்கனவே நீங்க நல்லா இருக்கீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஏற்கனவே நல்லா இருக்கீங்க. சில பேர் இதை தான் நம்பவே முடியல. திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் ஆதாமை ஏவாளை யார மாதிரி சிருஷ்டித்தாரு? அவருடைய தன்மை, அவர் ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தேவனை போலவே இருந்தான். எல்லாம் சொல்லுங்க. அப்போ எல்லாம் குட்டி தேவர்கள் எல்லாம் இப்படி பார்க்கறாங்க. நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி, நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க விஷயத்துல. உங்களையும் என்னையும் தேவ சாயலாய் மாற்றும்படி கிறிஸ்துவானவர் ரோமர் 8:3 சொல்லுது, அவர் என்ன ஆனாரா? பாவ மனுஷ சாயலானார். இருங்க, இதெல்லாம் சொன்னாதான் நல்லா விளங்கும்.
அப்ப அவர் பாவம் செய்தாரா? பாவம் செய்யல. அவர் பாவம் அவருக்குள்ள கிடையாது. பாவமே இல்லை. என்ன பாருங்க, பாவமே இல்லை. ஆனா அவருக்கு நம்ம சாயல் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி எனக்குள்ள எந்த நீதியும் கிடையாது. நான் ஒன்னும் தேவன் கிடையாது. என்ன அவர் மாதிரியே வச்சார். நான் தேவன் அல்ல, அவரை மாதிரியே. அவர்ல இருந்து வந்திருக்கிறேன். நீங்க அவர்ல இருந்து வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க. அழிவுள்ள வித்தினால இல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்ப முதல் மனுஷன் தேவன மாதிரியே தான் இருந்தான். ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இல்ல, நீ ஐடென்டிட்டியை பிடிக்கான். நீங்கள் யார் என்றதை நீங்க தெரியாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க உயர முடியாதுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம். நீங்க உயரணுமா? நான் சொல்றது கவனி. கோயிலுக்கு நான் 6 மாசம் வந்துட்டேன், 10 மாசம் வந்துட்டேங்க, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா முன்னேற முடியாதுங்க. முன்னேற முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஒவ்வொரு முறையும் நீங்க கெஞ்சி மன்றாடி கூத்தாடி ஜிம்னாஸ்டிக் பண்ணி பல்ல கடிச்சு ஜிர்க்கு ஜிர்க்கு ஜிர்க்குன்னு ஆட்டி அப்புறம் எப்படியாவது ஒன்று கெஞ்சி ஆண்டவரை பிச்சை போட ஆண்டவரேன்னு சொல்லி முட்டி போட்டு இப்படி இப்படியே போகணும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் கத்தோலிக்க கோயில்ல. ஆனா எனக்கு இப்போ கர்த்தருடைய ஆவியான உதவினால் சில காரியம் விளங்கிடுச்சு. என் கர்த்தர் ரொம்ப நல்லவர், எனக்கு நிறைய பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறார். இனிமேல் நீங்க கூனி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நீங்க மன்றாடி கெஞ்சி எதுவுமே கேட்க வேணாம். விசுவாசிங்க, அவர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருல. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க மேல ரொம்ப அன்பு அவருக்கு. இல்ல நான் பெரும் சும்மா உங்களை என்கரேஜ் பண்ண சொல்ல, சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்துல உன் தாய், உன் தகப்பன், உன் நண்பன், உன் கூட பிறந்தவங்களை விட ரொம்ப அதிகமா அன்பு செலுத்துற அவர் ஒண்டிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் பசங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட சிரிப்பு வர மாட்டோம். உலகத்துல எவனோ ஒருத்த வந்து சொல்றான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அங்க போய் பல்ல காட்டிட்டு நீ எதுக்கு அங்க பல்ல காட்டு? நீ நாளைக்கு சொல்லுவான், அவனே வந்து உன்னை பிடிக்கலன்னுமா. கல்யாணம் புதுசுல புருஷன் சொல்றாரு, என்ன அழகுடி நீ. அதே ஆள் சொல்ற, என்ன அழகுடி நீ. நான் அப்புறம் ஆனா இவரை சொல்றேன் பாருங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதை வச்சு அவர் அன்பு செலுத்தல. நீ இருக்கிற மாதிரி அவருக்கு பிடிக்கும். உன் பலவீனம் இருந்தாலும், நீ தப்பு பண்ணாலும், நீ என்ன இருந்தாலும் சொல்றாரு, உன்னை நீ இருக்கிற மாதிரியே நான் நேசிக்கிறேன். உன்னை நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட நேசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் தப்பு பண்ண கூட என் மேல அவருக்கு அன்பு. இதுதான் என் புத்தி கெட்டவே மாட்டேன். அறிவு கெட்ட முடியாத தேவனுடைய அன்பு மகா பெரியது. இது புரிஞ்ச உடனே நான் தவறு செய்வது வெட்கப்படுறேன். இதை நான் அறிந்த உடனே ஒரு வேளை தேவனுக்கு விரோதமாக நடக்கும்போது என் உள்ளம், எனக்கு உள்ளதெல்லாம் என் தேவனை பற்றி எண்ணுகிறது. இவருக்கு நான் எப்படி தூரமாய் போக முடியும்? இந்த அன்பை விட்டு நான் எப்படி போக முடியும்? எனக்காய் சொந்த குமாரனை கொடுத்து நான் துரோகியாய் இருந்தபோது, சத்ருவாய் இருந்தபோது, தேவனற்றவனாய் இருந்தபோது, நம்பிக்கற்று இருந்தபோது என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்து என்னை நேசித்தார்னா அந்த அன்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஈடா என்னால ஒண்ணு செய்ய முடியும். 1000 நாவு இருந்தாலும் துதிக்க போதாதே. உடனே எண்ணும் அவருக்கே வாழணும்னு தோணும். சொல்லுங்க, அன்பு உள்ள அதுதான் வச்சுக்கிறாரு. சில நேரத்தில் அந்த பொண்ணுங்க சொல்லும், உங்களுக்குனே தாங்க வாழ்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான கப்பல், 2 பேரும் ஓல்டு பீப்புள். அவர் சொல்வாரு, எஸ்தரு நான் செத்த பிறகு தாண்டி நீ சாவும். நான் அந்த அம்மா சொல்றேன், இல்லைங்க நான் செத்த பிறகு தான் நீங்க சாவும். அவருக்கு அவ்வளோ சுயநல. அவர் சொல்றாரு, நீ செத்துட்டா என்னால் வாழ முடியும். எனக்கு பிரஷ்ல யார் பேஸ்ட் வச்சு கொடுப்பா, அதனால நான் செத்த பிறகு நீ சா. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க அப்படி சொல்றீங்க? என்னுடைய பலனே நீ தானே. அந்த பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கொடுக்கறதுக்கு நீ இருந்தனால தான் என் கையை ஆடிச்சு. நீ போயிட்டீன்னா என் கையை ஆடாது. நான் ஆச்சரியமாயிடுச்சு, எங்கப்பா இந்த கிழங்குக்குள்ள இவ்வளோ ஐடியாஸ் இருக்கு. அப்பா 2 பேரும் சொன்ன, எப்பதான் சார் நாங்க 2 பேரும் சாவரா மாதிரியே ஐடியா இல்லை. போய் வாழணும் வாழணும்னு ஏன் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஆசைனா, ஒருத்தர் ரொம்ப நேசிக்க தொடங்கினாங்க.
தேவன் மேல் அன்பு பெருகும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நொந்து நூலாய் இல்ல நீடித்த நாளாய் உன்னை நான் திருப்தியாக்குவேன். அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் நேசித்தேன், உள்ளங்கைந்து வாய்த்தேன். எப்ப பார்த்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சில பேர் பர்ஸ்ல வச்சிருப்பாங்க, மணி பேக்ல வச்சிருப்பாங்க புருஷன் போட்டோவை. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 4 மணி நேரம் வர போட்டோ எடுத்து ஒருத்தர் பார்த்துருக்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆள் பார்த்து விட நிறைய நான் உன்னை பார்த்திருக்கேன். அந்த அவனுக்கு மேல நான் உன்னை நேசிக்கிறேன். உண்மையாய் சொல்லுகிறேன், உன் கூட இருக்கிற எல்லாரை விட நேசிக்கிற ஒருவர் இருப்பான். நமக்கு அது புரியணும் பாருங்க. எதை சம்பாதித்தாலும் புத்தினா புரிந்து கொள்ளுது. எதை சம்பாதிச்சாலும் புரிஞ்சுக்கோ, சில காரியத்தை புரிந்து கொள். இந்த கர்த்தரத்தில் வந்திருக்கிற நீங்கள் நல்லா புரியணும் எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறான். அப்ப உள்ள எல்லா காவலோடும், நல்லா சொல்லுங்க, எல்லா காவலோடும் தேவனுடைய வசனத்தை உள்ள வச்சுக்கணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Thank you Lord. கிருபையை குறித்து அடுத்த வார்த்தை நிறைய பார்க்க போறோம். நான் அதுக்கு முன்னாடி இந்த பிலாசபி நான் என்னன்னு காட்டுறேன். ஏன்னா எண்ணங்கள் தவறான எண்ணத்தோடயே நீங்க கிருபையை பார்த்தீங்கன்னா, கிருபைனா நிறைய பேருக்கு பயம். பிரசங்கம் பண்றது முன்னாடி இருங்க, அது கிருபையை பத்தி பேசினா விசுவாசம் கெட்டு போயிடுவாங்கன்னு பேசுறதே கிடையாது. ஏன்னா தப்பான ஐடியா, தவறான பிலாசபி. ஆனா ஜெபம் பண்ணும்போது கிருபை கிருபை கிருபைன்னு வாங்க, கிருபைனா என்னன்னு சொல்லி கொடுத்து கிடையாது. நீங்க எல்லாம் கேட்க போறீங்க, அவருடைய அன்பு உங்களுக்கு புரிய போகுது. இவ்வளவு நாள் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணிருக்கலாம். நம்ம இனிமேல் உங்களுக்குள்ள அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும் போல தோணும், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஏன்னா அந்த அன்பு, அவருடைய அன்பு புரிய புரிய நம்மளால அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால்தான் உன்னத பாட்டில் அப்படி எழுதியிருக்குது, உன் நேசத்தால் நான் சோகமானேன். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தேவன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி அப்படின்னு வருது பாருங்க. அப்படி இல்லை, அப்பயும் போடலாம், ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தேவ தயவு நீ மனம் திரும்பும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவங்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிற தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் ஏன் ஒரு ஆள் அசட்டை பண்றான்னா, மனசை திருப்பாதனால. சரி, மனதை திருப்பாததுனால. தமிழ் நம்ம இந்த வசனத்தை நான் பிரிச்சு பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. தேவ தயவு, தேவனுடைய ஃபேவர், கிருபை நீயும் நானும் மனம் திரும்பும்படி ஏவுது. எது ஏவுது? தேவ கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் என் மனசை மாத்த சொல்லுது. ஏன்னா நான் நல்லா இருக்கணும், அவரை நம்பி வந்துட்டோம். இனி நீங்கள் வியாதியிலையும் கஷ்டத்திலையும் சாபத்திலையும் தாழ்மையிலும் நீங்க தாழ்ந்த ஒரு நிலையில நீங்க வாழாதபடி அவருடைய தயவு ஏவுது. ஆனா அதை அசட்டை பண்ணக்கூடாது. பகலாம் சொல்லுங்க, அசட்டை பண்ணக்கூடாது. திரும்ப சொல்லுங்க, அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய தயவு, பொறுமை, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன். இப்படிப்பட்ட நன்மைகள் ஏராளமாய் கர்த்தர் செய்திருந்தோம். சுவிசேஷத்தினுடைய ஒளி நமக்கு நல்லா பிரகாசமா இருக்கணும். ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, இந்த மனக்கண்ணை குருடாக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் 4வது வசனம் சொல்றாரு, சுவிசேஷத்தினுடைய ஒளி விசுவாசிக்காதவர்களுக்கு அது வெளிச்சமா இல்லாதபடி அவங்க கண்ணை குருடாக்கிட்டானா. அப்போ எந்த கண்ணை குருடாகனா? மனக்கண். எல்லாம் சொல்லுவோம் மனக்கண். இப்போ மனதிலே புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணுகிற விதத்திலே தவறான எண்ணங்களை பிசாசு கொண்டு வரும். அப்போ கர்த்தர் வந்து ஆதாம அவர் மடியை சிருஷ்டிச்சாரு. ஆனா பிசாசு சொல்றான், நீ தேவனை போல் ஆகணும்னா இந்த கனியை புசி. அப்ப என்ன சொல்றேன்னா, அவனுடைய ஐடென்டிட்டி சொல்ற, நீ ஒன்னும் தேவனை மாதிரி இல்லை, இதை புசிச்சா நீ ஆகலாம். கவனிங்க, இயேசுநாதர் கிட்ட வரான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அவர் யார் அவரு? யார் அவரு? இப்ப இவன் சொல்றான், நான் சொல்றது செய்தா நீ தேவகுமாரன் ஆயிடுவேன். யாருக்கு போய் சொல்றான் பாருங்க.
அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். உடனே நம்ம பார்க்கணும் அவர் என்ன பேசினாருன்னு பார்க்கணும். தேவனுடைய குமாரனால் இந்த கல்லை அப்பமாக்கி புசியும் சொல்லும்போது அவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அவர் சொல்றாரு, நீ அவனை ஏமாத்தின முந்தினாதாம என்கிட்ட இந்த வேலையை வச்சுக்காது. வார்த்தையை எடுத்து சொல்றார். விசுவாசம் எப்படி ஜெயிக்கிறாருன்னா, எழுதப்பட்ட வார்த்தையை வாயினால பேசுறார். எல்லாம் சொல்லும், எழுதப்பட்ட வார்த்தையை வாயினாலே பேசுவார். திரும்ப சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணணும்? இருதயத்தில் நிறைக்கணும். எல்லாம் சொல்லுவோம். இப்போ உங்க வீட்டுல தண்ணி வரணும்னா, உங்க வீட்டு குழால தண்ணி வரணும்னா ஓவர் ஹெட் டேங்க்ல நிரப்பணும். உங்க வீட்டு மேல மொட்டை மாடியில டேங்க் வச்சிருக்கேன், வாட்டர் டேங்க். அதை நிரப்பினா தானே உங்க வீட்டுல குழால தண்ணி வரும். குழாவை திருப்புறீங்க, தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம்? மேல டேங்க்ல. அப்ப உடனே என்ன சொல்றோம்? மோட்டரை போடுன்றோம். வாயை திறந்தா வார்த்தை வர மாட்டேன். ஏன்? இந்த டேங்க்ல நிரம்பல. மனப்பாடம் பண்ணி பேசக்கூடாது. திடீர்னு வியாதி வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தழும்புகள் ஆள்கொண்ட மனசு சொன்னாங்க. பாசு சொன்ன மாதிரி 10 தடவை சொன்னேன், ஒண்ணுமே வரல. வெறும் காத்து தான் வரும். ஏன்னா அது எங்க நிரம்பலையே, டேங்க் நிரம்பலையே. அதனால வேதம் சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வாதமானவன். பகலும் சொல்லுங்க, ஆசீர்வாதமானவன். உலகத்தில் இருக்கிற மனுஷனையே அவன் சொல்ற பிலாசபி, அவங்க சொல்ற எண்ணங்கள், அவங்க கொடுக்கிற வியூ, அவங்க கொடுக்கிற அவுட்லுக், அவங்க கொடுக்கிற எத்திக்ஸ், அவங்க கொடுக்கிற ஐடியாலஜி, அவங்க கொடுக்கிற எண்ணங்கள், கருத்து, ஆலோசனை எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா நிரப்பியாச்சு. இப்ப வாய் திறந்த உடனே அதான் வருது. சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணாதேன்னு எங்க மாமா சொன்னார், எங்க ஒண்ணு விட்ட பெரியப்பா சொன்னார். அப்பவே அந்த ஐடியா எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் வந்துருச்சு. யாரோ ஏதோ சொல்றதெல்லாம் எடுத்து வந்து சொல்லி வந்தவனை வந்து பிரச்சனை பண்ணிடாதீங்க. உனக்குன்னு கர்த்தர் ஒரு நல்ல மனுஷனை கொடுத்திருக்கார். ஹீரோ மாதிரி பாரு. வேதம் சொல்லுது, அவரை நீ எப்படி கீழ்ப்படினா கர்த்தருக்கு கீழ்ப்படிற மாதிரி கீழ்ப்படி. சிஸ்டர் நல்லா தான் சத்தமா ஆமேன்னு சொன்ன. யாருக்கு கீழ்ப்படிற மாதிரியா? கோயில்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். லேலுயா. அங்க போனோன்னு பாழா போனது வந்துருது பார், நரகம் ஒன்று வருது பார். யாரு? புருஷன. எப்படி கீழ்ப்படினோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார் பேதுரு. கெட்ட மனுஷனா இருந்தா கூட அதிகாரி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீ கீழ்ப்படியணும். அந்த மாதிரி புருஷன் நல்லவனா கெட்டவன்லாம் பார்க்காத, என் நிமித்தம் நீ அந்த கீழ்ப்படி. ஆமென். கீழ்ப்படின்னு சொல்லும்போது என்ன வேணா சாரா வாங்கி வந்திருப்பான், கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுமானா கூடுன்னு சொல்ல. இல்ல என்ன பண்றது, எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது. கீழ்ப்படினா என்ன கீழ்ப்படிறது? வீட்டு காரியங்கள் நல்லா ஒரு சந்தோஷமா, எதுக்கு ரெபெலியஸ் பண்ண, ஒரு கருத்தை சொன்ன உடனே அது சொல்லாத, உனக்கு ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை, எதிர்த்து பேச, ஒரு மதிப்பு கொடுக்கறது கிடையாது, புருஷனை மதிக்கிறது கிடையாது. அந்த காலத்துலலாம் எனக்கு தெரியும், புருஷனை வந்து காட்டுவாங்க, புருஷன் காலில் வேணுச்சோன்னா கும்பிடுவாங்கண்ணா. இந்த கும்பிடு போறதெல்லாம் நல்லது கிடையாது, கும்பிட்டுட்டு கை கிள்ளிட்டு போறது. மரியாதை மதிப்பு கொடுப்பது. அதே மாதிரி புருஷனுக்கு சொல்றாரு, நீ அவளை வந்து கனப்படுத்து, எப்படி சொல்ல, ஹானர் பண்ணுன்றாரு. நீ அவளை வந்து உனக்கு வந்து கீழ்ப்படிஞ்ச உடனே நீ வந்து பெரிய எஜமான் நினைச்சிக்காத, அவளை நீ மரியாதை கொடு, அவளை கனப்படுத்து. இந்த பிரின்சிபலை கத்துக்கிட்டாலுமே குடும்பம் பரலோகமாயிடுங்க. கொஞ்சம் கீழ்ப்படிய கூடாது மனைவி புருஷனுக்கு, ஏய் படிங்க அப்படி பண்ணாதன்றாரு. அதுதான் நம்ம குடும்பத்துல சில பிலாசபி. எங்க தாத்தா எங்க அப்பாலாம் எங்க அம்மா அடிச்சாருன்னா 8 அடி போடுவா. இப்ப இவரு ட்ரை பண்றாரு, நான் அடிச்சு பாக்குறேன்னு. காலம் முடிச்சுட்டு வந்து இப்ப வந்துருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. இப்போ கராத்தே எல்லாம் கத்துக்கல, எதுல ஸ்ட்ராங்? they are earning good money now, okay, they have a wealth. என்ன பண்றது, ஆம்பளைங்க புரிய மாட்டேன் நேரத்தில். பொண்ணு கேட்கும் போது நான் எவ்வளோ சவரம் போடுறாங்க கேள்வி, முதல்ல அது சொல்லிடுறேன். 200 சவரம் கொடுத்துட்டு வீட்டில் வந்து பாத்திரம் கழுவி நிற்பாங்களா? இதெல்லாம் பேசாதே, நீ கழுவுனா நீ கழுவிக்கும். குழந்தைய பெற்றுட்டு இங்கே ஒன்று போட்டிருக்கான்,
ஒருத்தர் நேற்று கூட போனேன், நேற்று நான் மாலில் பார்த்து, இங்கே ஒன்று ஒரு கயிறு போட்டிருக்கான், இது உள்ள ஒன்று தொங்குது குழந்தை, இங்கே ஒன்று வச்சிருக்கான், அது பார்த்தா வீர நடை பண்ணுவார். ஐயோ காலமே மாறிடுச்சுங்கய்யா. என்னன்னு பார்த்தா அவ 1.5 லட்சம், இவர் 25,000 சம்பளம். அது சொல்லுத ஜஸ்ட் புருஷனா இருந்துக்கோ, வெளியில பார்க்கறது என் வேலையெல்லாம் நீ செய், உன்னுடைய இடத்த நான் எடுத்துக்கிறேன், நான் இப்போ அரச மாதிரி நடப்பேன், நீ ராணி மாதிரி இருந்துக்கோ. நீ வேணா பேண்ட் போட்டு நானும் பேண்ட் போட்டுக்கிறேன், எனக்கு பதிலாக நீ கம்மல் போட்டுக்கோ. நம்ம பசங்க இப்போ எல்லாம் கடுகம் போட்டான். என்ன தீர்க்க தரிசனம் உண்டாயிருது பாரு. அவங்க பேண்ட் போட்டாங்க, பையனுங்களை என்ன போட்டான்? கம்மல் போட்டான். இது their mind is that. புரிஞ்சு போச்சு. நீ ஒன்னும் சொல்ல வேணாமா, ஒன்னும் சொல்ல வேணாம், நீ பேண்ட்டை போட்டுக்கோ, நீ எல்லாம் போட்டு, நான் பட்டுக்கிறேன், நான் போட்டுக்கிறேன். நீ என்ன போட போற? நான் கம்மல் போட்டுக்கிறேன். ஒருத்தர் குடும்பங்களை இப்படி வாழற வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்து போட்டு, தேவ வசனம் எப்படி சொல்லுதோ, மனைவி பயபக்தியோடு மரியாதையோடு புருஷனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, அந்த மதிப்பை ஒரு மனைவி கொடுக்கும் போது புருஷன் அதை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவ மேல ஆதிக்கத்தை செலுத்தாம அவளை ஹானர் பண்ணக்கூடிய விதத்தில் அவளுக்கு மதிப்பும் அவளை அவன் கனப்படுத்தும் பொழுது சொல்றாரு, உன் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதம் ஆயிடும். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஐடியாஸை மாத்தணும், இந்த பேட்டர்னை மாத்தணும். எல்லாம் சொல்லுவோம், பேட்டர்னை மாத்தணும். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படி சொல்றாரு பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தி கெட்ட ஆராதனை ஒண்ணு இருக்குது. அப்ப எப்ப புத்தியுள்ள ஆராதனை ஒண்ணு இருக்குதோ, இன்னொன்னு ஆராதனை இருக்குது. அதாவது சரீரத்தை அதை வழியா பார்த்து அப்படி அந்த சரீரத்தில் ஏற்படுகிற உணர்ச்சிகளின் வழியா சிந்திச்சு தீர்மானிச்சு அது சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் இப்படி படுறேனே, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்காம இந்த சரீரத்தை, பேசாத, நான் சுகமானேன். இந்த சரீரம் சொல்லும், திமிரா நில்லு, எடுத்து பேசு, நான் பேச மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த சரீரத்தை அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி கொடுக்கும் பொழுது பாவனையா திரும்ப பெற்றுக் கொண்டது போல இந்த சரீரத்தை நான் ஜீவ பலியா கொடுக்கிறேன், நான் பேச மாட்டேன். அடிக்கணும் போல தோணுதா? சொல்லு. இல்ல இல்ல, இந்த கையால என் மனைவி அடிக்க மாட்டேன். புருஷர்கள் ஆமேன்னு சொல்லும். கேவலமா பேச மாட்டேன், மனைவியை வாடி போடின்னு பேச மாட்டேன். ஒரு ஆமேன் கூட வர மாட்டேன். சில பேர் பேசாத, என்னடி பண்ணிட்டு தயவுசெய்து பேசாதீங்க, வாடி போடின்னு பேசாதீங்க. அவளை இப்படி பேசும்போது அடங்க மாட்டான். இவரு வேற சொல்லி வாடி அப்படின்னு அக்கான்னு கூப்பிடணுமா? வாங்க போங்கன்னு கூப்பிடு, வாமான்னு கூப்பிடு. நல்ல யாரோ ஒருத்தர், என்னம்மா சொல்லுங்கம்மா, அம்மா அப்படியாம்மா, அவங்கள போய் அம்மா 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 வாய்க்கு வாய்க்கு அம்மா பாரு, என் மனைவி அம்மா அம்மா சொல்லிடி, போடி, வாடி, காடி காடி பாடி பாடி. ஏன் இவங்கள சொல்லாமே? She is always there for you. எப்பவே உனக்காய் அவள் இருக்கிறாள். உன் கஷ்ட நேரத்திலே உனக்கு உதவி செய்யும்படி, உன்னுடைய குடும்பத்தில் உன் பிள்ளைகளை வளர்க்கும்படி, உறவுக்காரர்கள் வரும்பொழுது உன்னுடைய அந்தஸ்தை கெடுக்காமல் இருக்கும்படி வீட்டை கட்டி எழுப்புகிற கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணை நீ வைத்திருக்கிறாயே, அந்த வீடு எப்படி நன்றாக இல்லாமல் இருக்கும்? அவளை கனப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல ஜனங்க பேசுவாங்க, ஆனால் நம்ம பேசணுமா? அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு சொல்றேன், சிலங்க கீழ்ப்படியவே படியாது, அகங்காரமா இருக்கும், கர்வமா இருக்கும். புருஷனை பார்க்கும்போதே புருஷன் பயந்துருவார். ஒன்னும் சண்டைலாம் போட வேணாம். ஏற்கனவே அது 2 மாசம் முன்னாடி போட்ட சண்டையிலேயே இன்னும் அந்த ஜுரம் போல அவருக்கு. பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, அங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அந்த பேப்பரை மடிச்சு வச்சு பேசின்னு இருப்பாரு. அங்க இருந்து அப்படி வர மனைவி மெதுவா
டக்குன்னு நம்ம கூப்பிட்டேனே, பாவம் அந்த ஜுரம் அவருக்கு கிளி பிடிச்சிருக்குது, அவரு பார்வையிலேயே மறட்டும். என்ன எல்லாம் சைலண்டா? இந்த உலகத்திற்கு உலக ஜனங்கள் வாழுகிற பிரகாரம் வாழாதபடி நமக்கு சில ஒரு அருமையான பேட்டர்ன் கர்த்தர் வச்சிருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்று சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் எண்ணுகிற பிரகாரம், அவங்க ஐடியா, அவங்க எப்படி பார்த்தாங்களோ, அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டு உலக வழக்கத்தின்படி நீ வாழாமல் உன் மனம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே, எல்லாம் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய நன்மை என்ன? வார்த்தை எடுங்க. தேவனுடைய நன்மை என்ன? இது நல்லதா? நான் இப்படி பேசுறேனே, இந்த குடும்பத்தில் இப்படி பண்றேனே, அது நல்லதா? நன்மை என்ன? பிரியம் என்ன? எல்லாம் சொல்லுங்க. இது நான் இப்படி பண்றேனே, இது தேவனுக்கு பிரியம் தானா? எங்க எங்க ஸ்கேன் பண்ணோம்? எங்க மைண்ட்ல. எல்லாம் சொல்லுங்க, மனதில். ஆன்டி வைரஸ் உள்ள இருக்கு. ஒரு காரியத்தை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சிஸ்டம் கேட்கும், உள்ள ஒரு ஆன்டி வைரஸ் போட்டிருந்தா அலோவ் பண்ணலாமான்னு கேட்கும். அலோவ் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண சொன்னா அதையும் ஸ்கேன் பண்ணிடும். ஓகே, இது இன்னும் வைரஸ் இல்லை, இன்ஸ்டால் பண்ணிக்கும். அந்த மாதிரி மைண்டு சொல்லும், இது தேவைதானா, இது பிரியந்தானா? எதெல்லாம் தேவனுக்கு பிரியன்றது பாஸ்டர் சொல்லக்கூடாது. உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள். உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே,